பிரகாசமா இருக்கா? நீங்க டூர் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி ரெஸ்பான்ஸ்? இல்ல, இது உங்களுக்கு பதில் தெரியும், இருந்தாலும் நீங்க சந்தோஷமான ஒரு விஷயம். இருந்தாலும் நீங்கள் அந்த பதிலை தூண்டுவதற்காகத்தான் இந்த விளக்கு இன்னும் பிரகாசமாக எரியட்டும் என்பதற்காக இதை செய்கிறீர்கள். நன்றி. அதாவது நான் என்னுடைய 60 வயது நடிகனாக நான் மக்களிடம் நிறைய அன்பை பெற்றுவிட்டேன். என் தகுதிக்கு மீறிய அன்பு, பாராட்டு என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு நன்றி கடன் பட்டு அதுக்கு பதில் ஒன்றும் செய்யலையே, நம்ம எஞ்சிய வாழ்க்கையை இவர்களுக்கு அர்ப்பணிப்பதுதான் நியாயமான ஒரு முழு வாழ்க்கையாக இருக்கும் என்று நினைத்து நான் இப்ப கிட்ட போய் பார்க்கும் பொழுது இந்த 60 வருடங்களில் நான் அனுபவிக்காத ஒரு அன்பை, ஒரு பாராட்டை, ஒரு எதிர்பார்ப்பை ஒரு மனிதனாக நான் பெற முடிவது எனக்கு இருக்கிற திறமைன்னு ஒரு பெருமையா நடத்திட்டு இருப்போம்ல. நான் நல்லா நடிப்பேங்க, நல்லா டைரக்ட் பண்ணுவேங்க, நான் கதை எழுதுவேன், அதெல்லாம் கடுகாய் சிறுத்து போனது. அதெல்லாம் ஒரு திறமையே கிடையாது. இது யாருக்கு கிடைக்கும் இந்த அதிர்ஷ்டம், இந்த வாய்ப்பு என்று நினைக்கும் ஒரு விம்மல் ஒவ்வொரு ஊருக்கும் சிற்றூருக்கு செல்லும் பொழுதெல்லாம் எனக்குள் அந்த விம்மல் இருக்கிறது. நான் ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்ல போய் பேசும் பொழுதும் நீங்க ஒத்து கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் நான் அவங்க கூட பேசணுங்கிற ஆர்வம் கேட்பவர்களுக்கு இருப்பதை விட எனக்கு அதிகம் இருக்கு. குணம் ஏதோ மனப்பாடம் பண்ணி வச்சுட்டதை நான் பேசல. அவர்கள் கண்ணை பார்த்தால் அங்கிருந்து எனக்கு உத்வேகம் கிடைக்கிறது. அவர்கள் நம்பிக்கையான முகங்களை பார்த்தால் எனக்கு கிடைக்கிறது. நம்ம இந்த வட சென்னையை பத்தி நான் சொல்வதற்கு காரணம் அத்தனை சோகத்திலும் அவ்வளவு ஏழ்மையிலும் அங்க டயர் போட்டு கொளுத்திட்டு இருக்காங்க. நம்ம போகும்போது இருமல் வர்ற அளவுக்கு அங்க இருந்தது. நாங்க பார்த்த மேல போயிட்டு இருந்தோம். நான் அங்க இருந்து கத்துனேன், எதுக்கு டயரை கொளுத்துறீங்க? சிரிச்சுக்கிட்டே எடுத்தாரு, கொசு கொசு அப்படின்ட்டு கை காட்டினாரு. மறக்க முடியாத ஒரு டிராஜடி நான் பார்த்தது அது. அதுக்கு நடுவிலையும் சந்தோஷத்தையும் அன்பையும் தருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே மாதிரி இங்கேயும் நான் பார்த்தேன். நேற்று காமராஜபுரத்துல மக்கள், தொடியலூர்ல மக்கள், அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். அதற்கு நடுவில் எங்கேயோ ஒரு ஹோப் இருக்குன்னு சொல்லி வந்து நிக்கிறது மாத்திரம் இல்லைங்க, அன்புடன் வந்து நிற்கிறார்கள். நான் அவங்க பெருமையா நினைக்கிறாங்க. நேற்று இங்க எத்தனை பேர் காசு வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்ட பொழுது நாங்க யாரும் வாங்கல, நாங்க அந்த பக்கம் யாரும் அமைதியா இருக்காங்களே அவங்கெல்லாம் வாங்கிட்டாங்களான்னு கேட்டேன். உத்வேகத்துடன் கோபமா அவங்களாம் இல்ல இல்ல நாங்களும் வாங்கல அப்படின்னு சொன்னது வந்து எங்கள் கட்சிக்கு பெருமை. முக்கியமாக இழுக்கு சேர்த்து மக்கள், தமிழ் மக்கள் பால் இவங்க சுமத்தி இருக்கும் அந்த இழுக்கு துடைக்கப்பட்டதாகவே மெதுவாக துடைக்க வேண்டும். நாம தான் துடைக்கணும். அதை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது டார்ச் லைட்டு கண் கூசும் அளவுக்கு ஒளி வீசும் என்று எனக்கு தோன்றுகிறது. திமுக அதிமுக 2 அலைன்ஸ் பத்தி தான் வருதே தவிர நீங்க உங்களுக்கு இத்தனை சீட்டு கிடைக்கும் எந்த கருத்து கணிப்புலையும் வரலையே. இல்ல, கருத்து கணிப்புல மக்கள் நீதி மையம் நீங்க கணிங்க பண்றீங்களா? கருத்து கணிப்புகள்ல மக்கள் நீதி மையம் இருட்டடிப்பு செய்யப்படுகிறதுன்னு நீங்க எதுவும் நினைக்கிறீங்களா? அதுதான் டார்ச்சோட வந்தோம் வரும்போது எங்களுக்கு ஆரம்பத்திலே தெரியும் அது நடக்கும்னு. ஆரம்பத்தில் கேலி பேசுவார்கள், இகழ்வார்கள், பின் விமர்சனம் செய்வார்கள், பின் ஒத்துக்கொள்வார்கள், அதற்கு பின் ஒதுக்கி போவார்கள். அது வரட்டுங்க. என்னோட அதாவது 2 பேர்ல இவங்க இழுபறியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதற்கு ஒரு காரணமாக மக்கள் நீதி மையமும் இருக்கும். அதற்கு ஏன் சொல்றேன்னா, இப்படி வச்சாதான் அவங்க முழுசா நெஞ்ச நிமித்திக்கிட்டு பஸ் மேல ஏறி நின்று என் மகளை பார்த்து வாயில சொல்றாங்க தெரியுமா, அது நீக்கும். அதற்காகவே இதை செய்ய வேண்டும். அதுல யார் வந்தாலும் எங்களுக்கு அவளை தமிழகத்தை முன்னாடி தூக்கி வைக்கணும். இப்படி ஒவ்வொரு மாநிலமும் நினைக்க ஆரம்பிச்சுட்டா புத்தம் புது பிரதமரை நாம் கண்டுபிடிக்க முடியும். இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதான் வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் கஞ்சவே கூடாதுங்க, ஏற்படுத்த வேண்டும். இப்ப நீங்க பழைய முன்னாள் முதல்வர்கள்லாம் ஒரே பேடை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு பூரா 40 இடங்கள்லையும் ரிப்பீட்டடா பேசிட்டு இருந்தாங்க தேர்தல்கள். ஆனா நீங்க ஒவ்வொரு இடத்துலையும்
வேரியேஷன் இல்லாம புது புது பாயிண்ட் சொல்றீங்க. அதே மாதிரி கல்லூரிகள்ல இளைஞர்கள் மத்தியில பேசியிருக்கீங்க. புதிய வாக்காளர்களுடைய ஆதரவு முழு அளவுல மக்கள் நீதி மையத்துக்கு கிடைக்குமா? கிடைக்கும்னு நான் நம்புறேன். அதாவது அதுல சின்ன விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு இது புதிது, ஓட்டு போடும் விஷயம் முதல் முறையாக செய்கிறார்கள். அதில் ஏற்படும் பிழைக்கானதை கழித்துக் கொண்டு பாக்கியை கொடுத்தாலே பிழைச்சிருவோம். இல்ல அது பார்லிமெண்ட்ல அதிக இடம் கிடைக்குமா, அசம்பிளில அதிக இடம் கிடைக்குமா? நீங்க இல்லைங்க, 2 இடத்துலையும் நாங்கள் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறோம். ஆனால் இது ஆரம்பம் தான். இப்பொழுதைக்கு பார்லிமெண்ட் தான் பிரதானமாக இருக்கிறது. அடுத்து வருது இல்லையா, அதுல பார்க்க போறோம் நம்ம வித்தியாசத்தை. 200 சொச்சம் இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் மீதான ஆர்வத்தை தாண்டி தேசிய அரசியல் ஆர்வம் அதிகமா இருக்கு சொல்றாங்க. இங்க ஆர்வம் இருந்தாலே தன்னால இந்த ஆர்வம் அங்க ரீங்கரிக்கும். அதைத்தான் யோகேந்திர யாதவ் அவர்கள் சொன்னாரு, நீங்க சீக்கிரமா இவரை உபயோகப்படுத்திக்க. தமிழன் தேசிய அரசியல் செய்யக்கூடிய திறமை இருக்கிறது, உங்க வேலையை முடிச்சுக்கிட்டு எங்களுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொன்னாரு. அதை நான் ஒரு பெரிய பாராட்டா நினைக்கிறேன். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் எங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு தான் நான் அடுத்து தெருவை பத்தி யோசிக்கணும், ஊரை பத்தி யோசிக்கணும். நான் இப்ப எங்க வீடு தமிழர் தான். அதைத்தான் எய்ம் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். பெருமையா சொல்லிக்கிறதுக்கு ஒரு 4 விஷயம் இருந்துச்சுன்னா அந்த தெம்புல எவ்வளவு தூரம் வேணா ஓடலாம். டெல்லி என்ன, வெளிநாடு கூட போயிட்டு வரலாம். ஆனா அடிக்கடி இல்லை. கமலஹாசன் பார்வையில் இந்த தேர்தல் எப்படி இருக்கு? மிக மிக வித்தியாசமாக இருக்கிறது. நாங்கள் வந்ததனால் இல்லை, நாங்கள் வந்ததே ஒரு காரணத்திற்காக தான். அதற்கு காரணம் நாங்க ஏதோ சிந்திச்சு வந்தோங்கிறத விட சூழல் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இருக்கிறது. இவரை எனக்கு தெரியாது, இவரே எனக்கு பழக்கம் இல்லை, கேள்விப்பட்டிருப்போம், ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சந்திச்சது கிடையாது. ஆனால் சூழல் எங்களை கோபத்துடன் தேடி ஒருவரை ஒருவர் கண்டுபிடிக்க வைத்தது. அதுதான், அது ஒரு பெரிய வித்தியாசம். என் வாழ்க்கையிலேயே வித்தியாசம், இவர் வாழ்க்கையில வித்தியாசம், இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை. ஆனால் செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு விதமான கங்கணம் கட்டிக்கொள்ளும் அந்த மனநிலையை இந்த தருணம் ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் தமிழர்களாகிய நாம் ஒவ்வொரு இடத்துலையும் நான் ரிப்பீட் பண்ணாம வெவ்வேறு விஷயங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, நன்றி. ஆனா ஒரு விஷயம் தொடர்ச்சியா எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு புரட்சியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது தமிழகம். அதில் நாம் அனைவரும் பங்கு பெற வேண்டும். அதில் ஊடகங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்களும் வர வேண்டும். எங்களுக்கு இருக்கும் கோபம் உங்களுக்கும் இருக்கிறது என்று தெரியும். அதை நீங்கள் ஓட்டாக மாற்ற வேண்டும். நன்றி. உங்களுடைய தேர்தல் அறிக்கை எவ்வளவு நிதர்சனமா இருக்கு? அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டோட கேள்வி கேட்கிறேன். நீங்க உங்களுடைய தொழில் வளர்ச்சியில 2வது ஐட்டம் ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க. டாக்டர் மகேந்திரன் ஜெயிக்கும் பட்சத்தில் அவர் ஒரு எம்பியா தான் இருக்க போறாரு. ஆனா ஜிஎஸ்டியை பொறுத்தளவுல அதை ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு செய்யுது. சோ ஒரு எம்பியினுடைய வாய்ஸ் அங்க எடுபடாது. மேக்ஸிமம் உங்களால கோரிக்கை தான் வைக்க முடியும். இந்த மாதிரி பல அம்சங்கள் இருக்கு. இது ஒரு எடுத்துக்காட்டு. நாங்க ஒரு எம்பி தான், நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? இல்ல சார், ஒரு நிமிஷம். என்னுடைய கேள்வி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு உண்டான தேர்தல் அறிக்கை கொடுத்ததுனால அவர் ஒரு எம்பி. இந்த கேள்வி அவருக்கு துணையாக பல எம்பிகள் இருக்க போகிறார்கள் என்று நான் நம்புகிறேன். தமிழகத்திலிருந்து மட்டுமல்ல, பொறுத்திருந்து பாருங்கள், இந்தியாவிலிருந்து. That's right. Even assuming that, how realistic is your manifesto? Because GST Council தான் அதை decide பண்ண முடியும். Sir, I was on the panel at least for cinema. I kept telling them 7 years back, it's impending, it's coming. Please, my peers from cinema did not take it seriously. They took it lightly, and then they bemoaned the fate that befell them. That is very wrong. It can be. No law is permanent and final, and this is just taxing the people. We will discuss, we will again. There was a statement by Mr. Jaitley where he said, when I spoke the lonely voice for cinema, Tamil cinema, I said, you cannot do this, GST has to be reduced. He said, you cannot twist my arm. That was the answer he gave. We will fight, and you don't even have to be an MP. I just did it as a chairman of
entertainment and media in a small body like FICCI. We represent the state. We really can raise the voice. We really can move towards change, if not change itself. Thank you, sir. சார் ஒரு நிமிஷம். அதாவது மூன்றாவது அணி அமைந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா ரெண்டு கூட்டணியுமே இருக்கிறவங்க அதிருப்தியில் இருக்கிறவங்க எல்லா தலைவர்களும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மூன்றாவது அணி அமைவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கீங்க. முயற்சிங்கிறத விட அதுக்கு வந்தே தீரும் என்ற நம்பிக்கை இருப்பதால் தான் நாம் பேசும்போது வந்த நம்பிக்கையை சொல்றேன். நான் உங்களுக்கு பத்திரிகையாளர்களிடம் இது ஒரு விதமான வீட்டுக்குள் இருக்கும் ரகசியத்தை போட்டு உடைக்கிறது மாதிரி கூட நீங்க நினைச்சுக்கலாம். ஆனால் அந்த மனப்பாங்கு வந்து விட்டதை நான் உணர்கிறேன். நாடெங்கிலும் உள்ள பெருந்தலைவர்கள் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி. அடுத்ததுக்கு போனுங்க. நன்றி. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.